பக்தி ஒளி நேயர்களுக்கு அடியேன் கோவிந்த பட்டரின் கோடானு கோடி நமஸ்காரம். ஜாதக தோஷங்க. என்னோட பிள்ளைக்கும் பொண்ணுக்கும், பிள்ளைக்கு பொண்ணு பார்த்து தேஞ்சு போயிட்டேன், பையனுக்கு பொண்ணு பார்த்து தேஞ்சு போயிட்டேன், பொண்ணுக்கு பையன் பார்த்து தேஞ்சு போயிட்டேன். இந்த கல்யாணம் நடக்குமா நடக்காதா தெரியாது. எங்க கொண்டு போய் காமிச்சாலும் ராகுக்கு எது தோஷம், செவ்வாய் தோஷம், சனி பெயர்ச்சியில தோஷம், எத்தனை யாரை கேட்டாலும் தோஷம் 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 தோஷம். நான் என்ன பண்றதுன்னே தெரியல. அது வேற கவலை போட்டு எல்லா பேரண்ட்ஸுக்கும் இருக்கிறது. அப்படியே கவலை அரிச்செடுக்கும். என்ன பண்ணலாம், ஏது செய்யலாம்? கவலையை விடுங்க, ஈஸியான ஒரு பரிகாரம் சொல்லுகிறேன். பித்ரு தோஷம் சரி, பெண் சாபம், எல்லாத்துக்கும் ஒரே ஒரு தோஷம், ஒரே ஒரு பரிகாரம். என்னது அது? ஒண்ணும் இல்லைங்க. உங்க வீட்டுல உங்க பெண்ணுக்கு கல்யாண தடை இருக்கா? உங்க பெண்ணுடைய ஜாதகத்தை எடுத்துக்கோங்க. ஒரிஜினல் வேண்டாம், ஜெராக்ஸ் போட்டு நல்லா மடிச்சு கையிலையோ நீங்க வச்சிருக்கிற பையிலையோ அதை எடுத்துக்கிட்டு நேர பெருமாள் கோவில் வரணும். என்று வர வேண்டும் தெரியுமா? வியாழக்கிழமை, ஒவ்வொரு வியாழக்கிழமையும் 9 வாரம் அந்த ஜாதகத்தை எடுத்துட்டு வந்து நீங்க அர்ச்சகர்கிட்ட கொடுக்க வேண்டாம், பகவானுடைய காலடியில எதுவும் வைக்க வேண்டாம். ஜாதகம் உங்க கையில இருக்கணும், இல்ல பையில இருக்கணும், அவ்வளவுதான். நேர வந்து பெருமாளை மனசார வேண்டிக்கோங்க. என்னுடைய மகனுக்கோ மகளுக்கோ, நீங்க யாருக்கோ போறீங்களோ, உங்க பையனுக்கு போனா பையனுடைய பேரு, முடிஞ்சா அங்க ஒரு அர்ச்சனை, பையன் பேர்ல ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு அந்த ஜாதகம் உங்க பையிலேயே இருக்கட்டும். அர்ச்சனை பண்ணிட்டு ஒரு நோட் புக்ல வச்சு கொண்டு போங்க, அர்ச்சனை பண்ணுங்க. பண்ணி முடிச்சுட்டு 9 சுத்து அந்த பகவானை சுத்தணும். ரைட்டுங்களா? என்ன உங்களுடைய ஒரே ஒரு எண்ணம் இருக்கணும், என்னுடைய பையனுக்கோ மகனுக்கோ மகளுக்கோ சீக்கிரமா விவாகம் முடியணும் சுவாமி அப்படின்னு சொல்லிட்டு 9 சுத்து சுத்திட்டு 101 ரூபாய் காயினை சுத்தினதுக்கு அப்புறம் நீங்க அர்ச்சனை பண்ணும்போது போடுறது, தட்டுல காசு போடுறப்போ உங்க விருப்பம். ஆனா இது என்ன பண்ணும்னா, அர்ச்சனை எல்லாம் பண்ணிட்டு சுத்திட்டு பண்ணக்கூடாது. நேர போங்க, ஜாதகத்தை கையில இருக்கும் இல்ல பைக்குள்ள வச்சுக்கோங்க, அர்ச்சகர்கிட்ட கொடுங்க, அர்ச்சனை பண்ணும். ஜாதகத்தை கொடுக்க வேண்டாம், நீங்க வச்சுக்கோங்க கையில. நேர போய் அர்ச்சகர்கிட்ட போயிட்டு உங்க பொண்ணுன்னு வச்சுக்கோங்களேன், பொண்ணு பேரு, கோத்திரம், கோத்திரம் பொண்ணுடைய பேரு, ராசி, நட்சத்திரம் எல்லாம் சொல்லி சங்கல்பம் வாங்கி அர்ச்சனை பண்ணுங்க. அந்த அர்ச்சனை பண்ணிட்டு உங்களுடைய வேண்டுதல் என்னவாக இருக்கணும், சீக்கிரமே விவாகம் நடக்கணும் என்னுடைய குழந்தைகளுக்கு அப்படின்னு வேண்டிக்கோங்க. அந்த அர்ச்சனை முடிஞ்சு பெருமாள் கோயில தீர்த்தம், சடாரி, துளசி வாங்கின அப்புறம் துவஜஸ்தம்பத்தை பிரதட்சணமா வந்து அந்த கோவில ஒரு 9 முறை சுத்தணும். இது மாதிரி 9 வாரம் ஒவ்வொரு வியாழக்கிழமையும் தவறாம செய்யணும். சரி, நான் பொண்ணுடைய அம்மா, நான் செய்யறேன், எனக்கு டேட் பீரியட்ஸ் வந்துச்சு, நான் என்ன பண்றது அப்படின்னாக்க, உங்க வீட்டுல யாராவது இருந்தாங்கன்னா அவங்கள ஜாதகத்தை எடுத்து சுத்த சொல்லுங்க. இல்லையா இப்ப விட்டுருங்க, வேண்டாம், அடுத்த ட்ரிப் பார்த்துக்கலாம். அந்த 9 வாரத்தை தள்ளி முடிச்சுக்கலாம், ஒன்னும் தப்பு கிடையாது. ஆனா ஜாதகத்தை வச்சுட்டுதான் நீங்க பிரதட்சணம் பண்ணணும். அது பெண்ணாக ஆகட்டும் இல்ல ஆணாக ஆகட்டும், யாரா இருந்தாலும் சரி, அந்த ஜாதகத்தை வச்சு சுத்திட்டு துவஜஸ்தம்பத்துக்கிட்ட உட்கார்ந்து பெருமாளை தியானம் பண்ணுங்கோ. என்ன தியானம்? பெருமாள் கோவில்ல, எஸ்பெஷலி வெங்கடாச்சலபதி கோவில் இருந்தா அங்க அர்ச்சனை பண்ணிட்டு கண்ணை மூடிக்கிட்டு ஓம் நமோ வெங்கடேசாய நமகன் 9 முறை சொல்லுங்க. பிரதட்சணம் பண்ணும்போது கல்யாணம் சீக்கிரம் ஆகணுங்கிற ஒரு எண்ணம் இருக்கணும். இங்க உட்காந்து ஓம் நமோ வெங்கடேசாய நமகங்கிற வார்த்தைய 9 முறை அந்த பகவானுடைய காலடியில வைக்கணும். இது மாதிரி 9 வியாழக்கிழமை தவறாம செய்து வர கண்டிப்பாக உங்க வீட்டுல இருக்கிற பையனுக்கோ பொண்ணுக்கோ தோஷங்கள் எல்லாம் விலகி திருமணம் நடக்கும் என்பது நிச்சயம். இது யாரெல்லாம் மனசார ஃபாலோ பண்றாங்களோ அவங்களுக்கு, நம்பிக்கை இருந்து செய்யறவங்களுக்கு மட்டும்தான் இது. எனக்கு நம்பிக்கை இல்லை, நான் செய்ய மாட்டேன் அப்படின்னா பரவாயில்ல, உங்களுக்கும் கல்யாணம் ஆகும், உங்களுக்கும் கடவுள் இருக்கிறார். ரைட்டுங்களா? அதனால நம்பிக்கை வச்சு செஞ்சீங்கன்னா அருமையா இருக்கும். மீண்டும் ஒரு சாஸ்திர சம்பிரதாயத்தில் நான் உங்களை சந்திக்கிறேன். பக்தி ஒளி நேயர்களுக்கு என் கோவிந்த பட்டரின் கோடானு கோடி நன்றிகள்.